எல்லாம் அப்படியே பைபிள புக்கெல்லாம் நோட்டெல்லாம் மூடிடுங்க. போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணணும் கொஞ்சம் அதை தியானிச்சுட்டு சரி ஓகே. இந்த பக்கம் சேர்ல உட்கார்ந்துருக்கிறவங்க சொல்லுங்க, யார் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார், எதனால கர்த்தர் ஆசீர்வதித்தார்? சேர்ல உட்கார்ந்துருக்கிறவங்க மாற்றி சொன்னீங்கன்னா எனக்கு மட்டன் பிரியாணி நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். ஓ, யார் சொல்றது? கிறிஸ்டியா ஏதோ வீட்டை எதனால ஆசீர்வதிச்சாரு? உடன்படிக்கை பற்றி அவன் வீட்டுல இருந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சரி, இந்த உடன்படிக்கை பற்றியினுடைய தேவ மகிமை முதலாவதாக எங்க இருந்தது? கீழே உட்கார்ந்து இருக்க 2 பேர் ஒருத்தர் சொல்லுங்க, எங்க இருந்ததுங்க? எங்க இருந்தது? மேகத்திலே இருந்தது. 2வது எங்க இருந்துச்சு? இங்க இருக்க சொல்லுங்க, சீனாய் மலை இருந்தது. 3வது எங்க இருந்துச்சு? ஆசரிப்பு கூடாரத்துல. 4வது எங்க இருந்துச்சு? ஆலயத்தில் இருந்தது. எங்க இருந்தது? ஆலயத்துக்குள்ள இருந்தது. 5வது மேகம் என்னாச்சு? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாததுனால, தேவ சத்தத்தை கேட்காததுனால, தேவனுக்கு முதுகை காட்டினபடினால, பாவம் பண்ணபடியால மேகம் எங்க போயிடுச்சு? மலைக்கு போயிடுச்சு. மலைக்கு போன மேகம் எங்க போயிடுச்சு? பரலோகத்துக்கு போயிடுச்சு. பரலோகத்துக்கு போன மேகம் திரும்பமா எப்படி இறங்கி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து மூலமாய் திரும்ப மகிமையுள்ள தேவன் என்ன செய்தார்? இறங்கி வந்தார். மகிமையுள்ள தேவன் வந்து என்ன சொன்னாரு? உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறேன், சபையிலே நான் வாசமா இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ அந்த தேவ மகிமை யாருக்குள்ள இருக்கிறது? சொல்லுங்களேன் சத்தமா. எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள்ள தேவ மகிமை இருக்கிறது. என் குடும்பத்துக்குள்ள தேவ மகிமை இருக்கிறது. என் பிள்ளையோட வாழ்க்கையில தேவ மகிமை இருக்கிறது. இந்த தேவ மகிமை எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறது. சத்துருக்கு ரோதமாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறது. எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. எங்கள் பாத்திரம் நிரம்பி வருகிறது. உனக்கு ரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காலே போகும்படி செய்கிறது. உனக்கு ரோதமா எழும்பி வருகிறவர்கள் 7 விட ஓடி போக செய்கிறது. என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் தேவனுக்கு சாட்சியாய் மகிமையுள்ள சபையாய் கர்த்தரை வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 119வது சங்கீதம் 119 11வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 119. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி ஒரு வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சத்தமா திரும்ப வசனத்தை வாசிப்போமா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் எதுல இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலே இருக்கிறது, தேவனுடைய வசனத்திலே இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது மட்டுமே இந்த பாவத்திலிருந்து நாம் மேற்கொள்ள செய்கிறது. இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறது. இந்த பாவம் நம்மை தொடாது நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றோம், தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் நீங்கள் வாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கும் போதுதான் அது உங்களுக்கு பலனாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஒரு நபர் 3 நேரம் சாப்பிடலைன்னா, இல்ல ஒரு 2 நாள் சாப்பிடலைன்னா அந்த மனிதன் எப்படி ஆயிடுவான்? மயங்கி கீழே விழுந்துருவான். அப்படிதானே? பலன் போயிடும். அப்ப அவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஆகாரம் கொடுக்க வேண்டியது. ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு ஆகாரம் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. 6 நாளும் காய்கறி சாப்பிடுறோம், 7வது நாள் என்ன சாப்பிடுறோம்? ஒரு நான்வெஜ் சாப்பிடுறோம். நல்ல பலனா இருக்கிறதுக்கு நல்ல சமைச்சு நல்ல ஆரோக்கியமா குடும்பமா உட்கார்ந்து மகிழ்ச்சியோடு நம்ம சாப்பிடுறோம். ஏன்? நாம் புஷ்டியும் பசுமையுமா இருப்பதுக்கு, நல்ல பலனா இருக்கிறதுக்கு. உங்க வீட்டுல ஒரு பிள்ளை வீக்கா இருக்குது, பலன் கொன்று இருக்குன்னா உடனே என்ன செய்யறோம்? ஆப்பிள் வாங்கி கொடுங்க, ஆரஞ்சு வாங்கி கொடுங்க, சாத்துக்குடி வாங்கி கொடுங்க, மாதுளை வாங்கி கொடுங்க, பூஸ்ட் வாங்கி கொடுங்க, ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு வாங்கி கொடுத்து அவருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறோம்? உற்சாகப்படுத்துகிறோம், பலனடைய செய்கிறோம்.
இந்த வார்த்தை சொல்கிறது, நீங்கள் இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு உங்களுடைய சுய பலத்தினால எந்த பாவத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. குடிகாரன் சொல்றான், காலையில எந்திரிச்சுட்டு, ஐயோ நேற்று சம்பாதித்த சம்பாத்தியத்தெல்லாம் குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டனே, இன்னைக்கு காலையில என் பிள்ளைக்கு ஒரு ரொட்டி வாங்கி கொடுக்க கூட காசு இல்லையே, ஒரு பால் பாக்கெட் வாங்க கூட காசு இல்லையேன்னு வருத்தப்படுறான். நீ குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். திரும்பவும் காலையில வேலைக்கு போறான். ஆனா சம்பளத்தை வாங்கணும்னே சாயங்காலம் அவனுடைய கால் எங்கே போகிறது? அந்த டாஸ்மார்க்கு தான் போகுது. ஏனென்றால் தான் பாவத்தை தன்னாலே மேற்கொள்ள முடியாது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இப்ப இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்திலே வைக்கும் போது மட்டுமே இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு உள்ளே போய் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது. இந்த பாவ செயல்களிலிருந்து நம்மை தப்பித்து போக செய்கிறது. தாவீது அதைத்தான் சொல்கிறார், ஆண்டவரே நான் பாவம் செய்யாது இருப்பதற்கு காரணம் என்னன்னா, என்னுடைய இருதயத்துல உடைய வார்த்தை என்ன செய்தேன்? வைத்து வைத்தேன். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 17வது சங்கீதம் 17வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்தோம்னா 17:4 இல்ல வேதம் எடுத்துக்கிட்டீங்களா? வாசிங்க. மனிதரின் செயல்களை குறித்து நான் உடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டருடைய பாதைகளுக்கு விளக்கமா என்னை காத்துக் கொள்ளுகிறேன். இந்த மனிதர்கள் செய்கிற செயல்கள், கூட வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், உங்களோட பழகிறவங்களா இருக்கலாம், உங்களோட கூட இருக்கிறவர்களா இருக்கலாம், அவருடைய செயல்கள் எல்லாம் பாவத்துக்குரியதா இருக்கிறது. நாம் அதை செய்யும்படியாக அல்ல. வசனம் சொல்லுகிறது, நாம் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைக்கு விளக்கமா என்னை காத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நீங்க வேலை செய்யற இடத்துல துஷ்ட மனுஷன் இருப்பான். நீங்க வேலை செய்யற இடத்துல பொறாமப்படுறவன் இருப்பான். உங்க வேலை செய்யற இடத்துல சண்டை போடுறவன் இருப்பான். உங்க வேலை செய்யற இடத்துல பாவ கிரியைகளை செய்கிற மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. நீங்க எல்லாரும் வேலை செய்யற இடத்துல பரிசுத்தமானவர்கள் என்று தான் பார்க்க முடியாது. எல்லா இடத்திலும் உத்தமர்கள் என்று பார்க்க முடியாது. சில பிரச்சனைகள் உள்ள மனிதர்கள் அந்த இடத்துல இருக்கத்தான் செய்வாங்க. உங்க மேல பொறாமப்படுறவங்க இருக்கத்தான் செய்வாங்க. உங்க மேல எரிச்சலடையவங்க இருக்கத்தான் செய்வாங்க. உங்களை கீழே தள்ளன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. உங்க குடும்பத்துல இருப்பாங்க. உங்க நண்பர்கள் மத்தியில் இருப்பாங்க. நீங்க பழகிற இடத்துல இருப்பாங்க. எல்லா இடத்திலும் நமக்கு சத்துருக்கள், துஷ்டர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் இந்த துஷ்டனை மேற்கொள்வதற்கு வசனம் சொல்கிறது, உம்முடைய உதவிகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமா என்னை காத்துக் கொள்கிறேன். தாவீது எழுதுறாரு, நான் எப்படி காத்துக் கொள்கிறேன்? இந்த துஷ்ட மனிதரிடத்திலிருந்து, இந்த பாவமான மனிதரிடத்திலிருந்து எப்படி நான் காத்துக் கொள்கிறேன்? ஆண்டவரே, இந்த வார்த்தையினாலே என்னை நான் காத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான் நம்மை பாதுகாக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு தண்டனை கொடுக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை தான் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள உதவி செய்கிறது. தேவனுடைய வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தையை நாம் வாசித்து, அதை தியானித்து, அதை நாம் பேசும்போது அந்த வார்த்தை நமக்கு பலனாய் மாறுகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தை குறித்து அநேக வசனங்களை உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மட்டுமே நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும். ஏனென்றால் இந்த வார்த்தை தான் கடவுளாய் இருக்கிறார். இந்த வார்த்தை தான் நமக்கு தேவனாய் இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் நம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். அந்த வார்த்தையாகிய கடவுள் யோவானில் எழுதுகிறோம், அது மாம்சமாகி நமக்குள்ளே வெளிப்பட்டது என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தையாகிய கடவுளை நம்ம இருதயத்தில் வைத்து இந்த வார்த்தை குறித்து, தேவனுடைய சத்தியத்தை குறித்து, தேவனுடைய வசனத்தை குறித்து நாம் பேசும்போது, நாம் முதலாவதாக இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகும் போது தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை என் குடும்பத்துக்கு வருகிறது, என் பிள்ளைகளுக்கு வருகிறது, என் தொழிலுக்கு வருகிறது, என் வியாபாரத்துக்கு வருகிறது, என் வேலை ஸ்தலத்துக்கு வருகிறது. என்றால் இந்த வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எதை செய்தாலும் நாம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காய் செய்ய வேண்டும். ஒரு சில வசனத்தை காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம்
1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொஞ்சம் எடுத்துக்கிறோமா? 10ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆகையால் எது செய்யணுமா? தேவனுக்கு மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் எதை செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் யாருக்கு மகிமை உண்டாக வேண்டும்? தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி செய்ய வேண்டும். ஆளுக பிள்ளைகள் கவனிங்க, பெரியோர் கவனிங்க, சிறியோர் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நீங்கள் எதை செய்தாலும் அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சண்டை போட்டாலும் அங்கே தேவனுடைய நாமம், நீங்கள் கெட்ட வார்த்தை பேசினாலும் அங்கே, பொறாமைப்பட்டால் அங்கே, இதெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எதை செய்தாலும் எதை செய்யணும்? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி. அப்போ நான் பொய் சொல்றேன், இல்ல திருடுறேன், இல்ல ஏமாத்துறேன், இல்ல களவு பண்றேன், இல்ல கெட்ட வார்த்தை பேசுறேன், இல்ல தேவனுக்கு விரோதமான சிந்தனை இருதயத்துல இருக்கு, பாவ சிந்தனை இருக்கு, இச்சை சிந்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா அது எதுக்கு பிரியம் இல்ல? தேவனுக்கு பிரியமானது இல்லை. சொல்லுங்க, நீ பார்க்க மாட்டேன்றீங்க. அப்ப எதை செய்தாலும் எதை செய்யணும்? தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. அது உங்க சிந்தனையில என்ன வரணும்? தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்? தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இருக்கணும். உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இருக்கணும். இதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறாரு. இதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. இதற்காகத்தான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் நானும் தேவனுக்கு பிரியமும் உகந்த காணிக்கைகளாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். வார்த்தையினாலாவது கிரியைகளினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் மூலமாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். என்ன சொல்றாரு? வார்த்தையினாலும் கிரியைகளினாலும். என்ன பேசினாலும், கவனிக்கிறீங்களா? என்ன பேசினாலும் அங்க என்ன நாம மகிமைப்படணும்? தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். நீங்க எதை பேசினாலும் சரி. அப்ப எதிர் வீட்டுக்கதை பேசுறீங்களே, பக்கத்து வீட்டுக்கதை பேசுறீங்களே, உங்க நாத்தனாரை பத்தி பேசுறீங்களே, உங்க மாமியாரை பத்தி பேசுறீங்களே, உங்க அவங்கள எதிர் தேவையில்லாதவர்களை குறித்து நம்ம பேசுறோமே, வசனம் சொல்லுகிறது, கவனிங்க, நீங்க பேசினாலும் வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து. எதை செய்தாலும் யாருக்கு மகிமை உண்டாகும்படி செய்யணும்? தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. அல்லேலூயா. பேசணும்னா தேவனுக்கு மகிமை உண்டாகணும். ஒரு செயல் செஞ்சனா தேவனுக்கு மகிமை உண்டாகணும். அப்போ இவைகள் எல்லாம் ஏன் பவுல் இதை எழுதுறாருன்னா, நீங்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனோடு கூடதான ஒரு நல்ல ஒரு இணைப்பை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. செல்போன்ல சரியா டவர் கிடைக்கலன்னா நீங்க பேசுறது, உங்க எதிர்ப்பு முனையில இருந்து பேசுறது உங்களுக்கு கேட்குமா? சரியா எப்படி கேட்கும்? விட்டு விட்டு கேட்கும், சரியா கேட்காது. அப்போ டவர் ஃபுல்லா இருந்தா தான் என்ன செய்யும்? தெளிவா கேட்கும். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருக்கீங்க, ஒரு மால் போயிருக்கீங்க, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறீங்க. அடித்தளத்தில் இருக்கும்போது என்ன செய்யாது? டவர் சரியா கிடைக்கிறது இல்லை. அப்ப நீங்க எங்க போறீங்க? எங்க டவர் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு வெளியில வந்து என்ன செய்றீங்க? பேசுறீங்களா இல்லையா? பேசுறீங்க. அதே போலதான் நீங்க தேவனோட இருக்கிறீங்க, ஆனால் சரியானபடி ஆசீர்வாதத்துக்கு நீங்க இன்னும் என்ன செய்யல? ஆசீர்வதிக்கப்படல. அதுக்கு என்னன்னா, எப்படி இந்த டவரை நோக்கி நீங்க போறீங்களோ, செல்போன் டவர் ஃபுல்லா கிடைக்கிற இடத்துக்கு நீங்க போறீங்களோ, அதே போல நீங்க என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திற்கு கிட்டி சேரும் போதுதான் ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியும். அல்லேலூயா.
இல்லைன்னா நீங்க பேசுறது ஆண்டவருக்கு கேட்காது, இல்ல ஆண்டவர் பேசுறது உங்களுக்கு கேட்காது, ஆண்டவர் கொடுக்கறது உங்களுக்கு வராது, பக்கத்து வீட்டுக்காரருக்கு போயிடும். டோர் நம்பர் மாத்தி போட்டேன்னு வைங்க. நான் ஒரு நாள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுத போனேன். புதுசா அந்த ஆரிப்பட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட், இந்த சாக்கடை அடைச்சிருக்குன்னு கம்ப்ளைண்ட் எழுத போனேன். அங்க ஏன் டோர் நம்பர் 406, அங்க போய் 604 எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். எப்படி எழுதிட்டேன்? 406 போடுறதுக்கு 604 எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். சார் என்னண்ணே வரல, கிளீன் பண்ண வரல, உங்க டோர் நம்பரே இல்லை சார். அப்புறம் போய் பாக்குறேன் அந்த நோட்ல, கம்ப்ளைண்ட் நோட்ல பார்த்தா நான் 604 போட்டிருக்கிறேன். ஒரு நம்பர் மாறினதுனால என்ன கிடைக்கல? நன்மை கிடைக்கல. நீங்க தேவனுக்கு பிரியமா இருந்தா தான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு முழுமைக்கும் பாத்திரவான்களா இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் வர வேண்டிய நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் வர வேண்டிய ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். எதிர் வீட்டுக்காரனை தடுக்க முடியாது, மேல் வீட்டுக்காரனை தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்குள்ளே வந்து சேரும். அல்லேலூயா. வேதத்துல அநேக ஆசீர்வாதமானவர்கள் இருக்கிறார்கள். யாக்கோபை வாசிக்கிறோம், ஆசீர்வாதம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்துச்சு. மாமனார் எவ்வளவு முயற்சி பண்றாரு, இவனை எப்படியாவது ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கிறதுன்னு. ஆனா முடியல. அவன் என்ன செய்யறானோ கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கு போய் பஞ்சமான தேசத்துல விதைக்கிறான், அதை 100 மடங்கு அறுக்க செய்கிறார். எப்பதான் தேவனுக்கு பிரியமாய் வாழும் போது, தேவ சித்தத்தை செய்யும் போது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய நன்மையை, தேவனிடத்தில் வர வேண்டிய நன்மைகளை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த பிசாசும் தடுத்து நிறுத்த முடியாது. நாம் நம்முடைய வழிகளிலே தேவனுக்கு பிரியமாய் நடக்க நாம் அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். அதைத்தான் வசனம் சொல்கிறது, வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்கென்று செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை உங்களுக்கு 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். 16-17. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஏனெனில் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். யார் ஆலயமா? எங்க வாசம் பண்றாரா? யாருக்குள்ள வாசம் பண்றாரு? பக்கத்துங்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் வாசம் பண்றாரு. சத்தமா சொல்லுங்க. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்க தேவ ஆலயம். தேவ ஆலயத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு வேற்று மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். நான் வேற்று ஒரு மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். நம்ம எல்லா வீட்லயும் குப்பையா கிடக்கும். ஆனா அந்த பூஜை ரூம் மட்டும் எப்படி இருக்கும்? எல்லாம் போயிடுவாங்களா உள்ள? எப்படி போன அந்த ரூமுக்குள்ள போகும்போது என்னமோ பார்க்காத சொல்ல, எப்படி போவீங்க? குளிச்சுட்டு சுத்தமா போகணும், அப்படிதானே? அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, நிறைய முறைகள் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள போறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. சொல்றாரு, ரூமுக்குள்ள இல்லப்பா, உன் இருதயத்துக்குள்ள இருக்கேன்றாரு. சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? பக்கத்துக்குள்ள உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறாரு. உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறாரு. நீங்களே தேவனுடைய ஆலயம். இப்ப இந்த தேவனுடைய ஆலயத்தை எப்படி பரிசுத்தமா வச்சுக்கிறோம்? சுத்தமா வச்சுக்கிறோம். அல்லேலூயா. என்ன வேதம் சொல்கிறது? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள். பார்த்து சொல்லிட்டாரு, நீங்க தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள வாசம் பண்ணும் போது இந்த ஆலயத்துக்குள்ள எந்த விதமான என்ன செய்யக்கூடாது? அழுக்கு, குப்பை, தூசி எதுவும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? நல்ல பரிசுத்தமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், நீட்டா இருக்கணும். அப்படிதானே இருக்கணுமா இல்லையா? அதான் சொல்றாரு, தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறது. அல்லேலூயா.
இப்ப இந்த தேவட ஆவி வாசமா இருக்கிறது, உள்ள இருக்கிறது. இந்த உள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த எப்படி சத்தியத்துக்குள்ள நடத்துவார்? நான் 2 வாரத்துக்கு முன்னால உங்களுக்கு வாசித்து காட்டினேன். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை கொண்டு உங்களுக்கு எச்சரித்து கடிந்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். இதா எதற்காக அனுப்பப்பட்டவரோ அதை இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். இப்ப வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்கள்? தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது? கெடுக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? கெடுக்கக்கூடாது. கெடுக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, பெந்தேகோஸ்து சபையில தெரிஞ்சது என்னன்னா, பீடி சிகரெட் குடிக்கிறானா? குடிக்கல. தண்ணின்னு அடிக்கிறானா? அடிக்கல. நல்ல வீட்டுல இந்த பழைய போட்டா வீட்டெல்லாம் தூக்கி போட்டானா? போட்டான். சரி, இது மட்டும் அல்ல, இது மட்டும் அல்ல, இருதயம் பரிசுத்தமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பவுல் எழுதும்போது சொல்றாரு, உங்கள் மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எப்படி ஆகணுமா? உங்க மனசு புதுசா மாறணும். உங்க மனசு எப்படி இருக்கணும்? புதிதாக மாறணும், புதுசா மாறணும். இருதயம் புதுப்பிக்கப்படணும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கிறாள், கருப்பா இருக்கிறாள், முங்கி எந்திரிக்கும் போது கருப்பத்தான் வரும். சிகப்பா இருக்கிறாலும் ஞானஸ்தானத்தை முங்கி எந்திரிக்கும் போது சிகப்பத்தான் வரும். நரைச்ச முடியாதான் வரும். இதுல எந்த மாற்றமும் வராது. எங்கே மாற்றம் ஏற்பட வேண்டும்? இருதயத்திலே, சிந்தனையிலே, யோசனைகளிலே, பார்வையிலே, நடக்கையிலே, கிரிகைகளிலே. ஏனென்றால் தெய்வமாகிய ஆண்டவர் என் உள்ளத்துல வாசம் பண்றாரு. இந்த வாசம் பண்ணுகிற இருதயத்தை நான் என் மனசை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு எது உதவி செய்கிறது என்றுதான் சொல்றேன். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். இந்த தேவனுடைய வசனம் தான் நம்மை சுத்தமானாய் காத்துக்கொள்ளும். பாவம் செய்ய போகும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், நீ செய்யாத. பொய் பேசும் போது சொல்லும், நீ பொய் பேசாத. திருடும் போது சொல்லும், நீ திருடாத. கெட்ட வார்த்தை வரும், இயேசுவின் நாமத்தினால அப்படி இறங்கிடணும். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து புறப்படலாகாது. தீமையான வார்த்தை, அசுத்தமான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது. எது புறப்பட்டு வரணும்? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் நான் கண்காணிச்சு கொண்டே இருக்கிறேன். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் என்னதோ போறாரு, அப்பறானே போறாரு, அப்படியானே வராருன்னு. நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்க எல்லாத்துக்கும் எனக்கு வந்துடும். அதாவே வரும், நான் கேட்க மாட்டேன், அதாவே வந்துடும். பாஸ்டர் உங்க சர்ச்சுக்கு போற பையனா? ஐயா, வாயை திறந்தா நல்ல நல்ல வார்த்தையா பேசுறான். அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சிகளை நான் கேட்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சாட்சி உள்ளவர்களை நான் வாழ வேண்டும். அதைத்தான் வேதம் போதிக்கிறது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். 3வது வசனத்திலிருந்து 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? நீ எடுக்காம இருக்கீங்களா? பரட்டிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பக்கம் நம்ம சொல்லிருங்க. ஆமா, என் பைபிள் நம்பர் மாறி இருக்கும். சரி, ஓகே. இப்ப வாசிக்கலாமா? ஏனெனில் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவ சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தமாக வாழணும். நீ என்னதான் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம்னா அதெல்லாம் நடக்காது. அல்லேலூயா. ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். என்ன சொல்றாங்க? உங்க கிறிஸ்தவங்க என்னையா எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை மன்னிப்பு கேட்டா ஏசு மன்னிச்சிட்டாரு, அப்புறம் என்ன? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் பைபிள் சொல்லவே இல்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை தேவ சமூகத்தில் வந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஆண்டவரே, இங்க நான் பாவம் பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டு போய் பேசிட்டேன்,
திருடிட்டேன், ஏமாத்திட்டேன், பாவம் கெட்ட சிந்தனை வந்துருச்சு, கெட்ட பாவத்தை பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். செஞ்சுட்டு வர்றவன் இரக்கம் வர மாட்டான். அவனை விட்டுறாரு, அவன் அக்கிரம சிந்தைக்கிட்டே விட்டு விடுகிறார் என்று ரோமர்ல வாசிக்கும். அப்போ தேவ சித்தம் என்னன்னா, நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்கிறது, அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தன் சரீர பாண்டத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்படி இந்த விஷயத்தில் வசனம் சொல்கிறது, தெளிவா சொல்கிறது, நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் தன் சரீரத்தை எப்படி பார்த்துக் கொள்ளணுமா? பரிசுத்தமும் கனமுமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், பரிசுத்தமா இருக்கணும். உங்க இருதயத்தை வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது, உங்க மனசை வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கிரியைகள் உங்களிடத்துல இருக்கக்கூடாது. நீங்க ஒரு பொண்ணவோ நீங்க ஒரு பையனோ ஏமாத்தினீங்கன்னா கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கா, அதுக்கேற்ற காரியத்தை கர்த்தர் செய்வார். ஏதோ அறியாமல செஞ்சுட்டேன், ஏதோ புரியாம செஞ்சுட்டேன்னு செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சபையில வச்சிருக்கிறது எதுக்குன்னா, மற்ற ஜனங்கள் செய்யறாங்க, மற்ற பாவம் பண்றாங்க, அவைகளை போல நாம் இருக்கும்படி கர்த்தர் நம்ம சபையில கர்த்தர் வைக்கல. அல்லேலூயா. பரிசுத்தமாய் வேதத்துல அநேக வசனங்களை கர்த்தர் போதிக்கிறார். பரிசுத்தம் வேணும், உங்க சிந்தனையில பரிசுத்தம் வேணும். அல்லேலூயா. சபையில நீங்க பார்க்கும்போது, பசங்களை பார்க்கும்போது சகோதரராக நீங்கள் பார்க்க வேண்டும். பையன்கள் பொண்ணுகளை பார்க்கும்போது சகோதரியாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. இங்க எந்த விதமான பாவ காரியத்திற்கும் சபை உடன்படாது. அல்லேலூயா. பாவ காரியத்துக்கு சபை என்ன செய்யாது? உடன்படாது. கவனி தம்பி, பாவ காரியத்துக்கு சபை என்ன செய்யாது? உடன்படாது. உடன்படாது. எனக்கு கற்றுக் கொடுத்த பாஸ்டர் ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். நான் ஒரு போதகர் இடத்துல உதவி போதகராக இருந்தேன். அப்போ யூத் மீட்டிங்க்கு பையங்களை கூட்டிட்டு போனேன். அப்பதான் நான் அசிஸ்டன்ட் பாஸ்டரா சேர்ந்திருக்கிறேன். எனக்கு இந்த பசங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்போ நானே அப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. நானும் ஒரு யூத் மாதிரி இருக்கிறேன். இவங்களை கூட்டிட்டு ஒரு 40 பேரை கூட்டிட்டு கேம்ப் சைட்டு கூட்டிட்டு போனேன் யூத் மீட்டிங். அங்க போய் இங்க சர்ச்சு பசங்க பையனுக்கு பொண்ணு பையனும் ஏதோ பேசி ஏதோ பண்ணிட்டாங்க. பாஸ்டர் வரல, சீனியர் பாஸ்டர் வரல, நான் தான் போயிருக்கேன். அங்க இருந்து போன் வந்துருச்சுங்க பாஸ்டருக்கு, பாஸ்டர் இந்த பையன் இந்த பிள்ளைய இந்த மாதிரி பேசுறான், இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு செய்தி வந்துருச்சு. உடனே நான் இரவுல வர்றேன், பாஸ்டர் போன் பண்றாரு, எல்லா பேரையும் கூட்டிட்டு சர்ச்சுக்கு வந்துருங்க, எல்லாரையும் கூட்டிட்டு சர்ச்சுக்கு வந்துருங்க. சர்ச்சில் உட்கார வச்சாரு. அந்த பையனை கூப்பிட்டாரு, உட்கார வச்சாரு. எல்லாரும் வான் பண்ணி அனுப்பிட்டாரு. 11 மணி நான் நடந்தது மேலக்கால் பக்கத்துல ஒரு கேம்ப் சைக்கிள் நடந்துச்சு. அப்போ வாகன வசதியும் கிடையாது, நடந்து வரணும். மேலக்கால இருந்து பஸ் ஏறி பெரியார் வந்து பஸ் ஏறி திருநகர்ல இறங்கி திருநகர் செகண்ட் ஸ்டாப்ல இருந்து 1ஆவது ஸ்டாப்ல இருந்து 7ஆவது ஸ்டாப்புக்கு நடந்து போனோம். போய் நிக்கிறார். 11 மணி ஆச்சு. கவனிங்க, 11 மணி ஆன உடனே கூப்பிட்டாரு பாஸ்டர், கூப்பிட்டு இந்த பையனை அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்கினார். பையனோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்கினார். நைட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்து நைட்டு 11 மணி சொல்றாரு, இனி நீயும் உன் பிள்ளை யாருன்னு சர்ச்சுக்கு வரக்கூடாது, ஓடி போக விரட்டி விட்டாரு. எத்தனை மணிக்கு விரட்டி விட்டாரு? நைட்டு 11 மணிக்கு. காலையில் சொல்ல வேண்டியதானே? நைட்டு 11 மணி கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீ இந்த சர்ச்சுக்கு வரக்கூடாது, இது சபை, இது பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற இடம் கிடையாது, இங்க வந்து வேற ஒரு காரியத்தை செய்யற இடம். வெளியே எங்கேயோ இருக்கீங்க, வெளியே எங்கேயோ போறீங்க, அது சபைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் சபைக்குள்ள இந்த பாவ காரியத்தை என்ன செய்வதில்லை, அனுமதிப்பதில்லை சொல்லி அனுப்பிவிட்டாரு. சொன்னாரு. எனக்கு கஷ்டமா போச்சு. அவங்க ரொம்ப வருஷமா சபைக்கு வந்துட்டு இருக்கிறவங்க, அவங்க குடும்பம் ஒரு 6-8 பேர் வராங்க சபைக்கு. உடனே இம்மீடியட்டா செய்த காரியம், சபைக்கு வரக்கூடாது, வெளியே போன அனுப்பிவிட்டாரு. சொன்னாரு என்கிட்ட, தேவதாஸ் இதை நீ அனுமதிச்சேன்னா, 8 பேர் போறாங்க, சபை விட்டு போறாங்கன்னு நீ அனுமதிச்சேன்னா அடுத்த வருஷம் வந்து நிற்பான் முன்னால. நீ மாசம் கல்யாணம் வைக்கிற வேலை தான் பார்க்கணும். நீ ஊழியம் செய்ய முடியாது.
இந்த காரியத்துல மிகவும் கடிந்து கொள்ளணும், எச்சரிக்கணும். இத சபையில அனுமதிக்க கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய காரியத்துல சபைக்குள்ள இந்த காரியத்தை நடத்துவதற்கு சபை அனுமதிக்காது. அல்லேலூயா. இங்க ஆம்பளை பையன் சகோதரனாய் பார்க்கணும், ஆம்பளை பையனை சகோதரனா பார்க்கணும், பொம்பளை பிள்ளை எப்படி பார்க்கணும்? சகோதரியாக தான் பார்க்கணும். கெட்ட எண்ணங்கள் கெட்ட காரியங்கள் நடந்தால் சபையிலிருந்து என்ன செய்யணும்? ஆமா, அது ரொம்ப அதுல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அதுல நான் எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணி போறதுக்கு இல்லை. ஏனென்றால் இது சபை. அடுத்தடுத்து நிற்பான், அந்த பிள்ளை முடிச்சிருக்கு, இந்த பிள்ளைய முடிச்சிருக்கு, நடத்தி இந்த வேலைக்காக கர்த்தர்களை அழைக்கவில்லை. அல்லேலூயா. கவனமா இருங்க. உங்க பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க. உங்க பிள்ளைங்க என்ன செய்யறான்னு கவனிங்க. செல்போன் என்ன பாக்குறான்னு கவனிங்க. செல்போன்ல யார்கிட்ட பேசுறான்னு கவனிங்க. எதுக்கு செல்போன் கொண்டு போறான்னு கவனிங்க. எல்லாத்தையும் பேத மாதிரி இருந்துட்டு முன்னால நிற்கும் போது வருத்தப்படுவதற்கு கர்த்தர் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஞானமா இருக்கணும், புத்தியா இருக்கணும், அறிவா இருக்கணும். உனக்கு படிக்க வைக்கிற பெற்றோர் இருக்கிறாங்க, உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற அப்பா அம்மா இருக்கிறாங்க, உனக்கு 3 நேரம் சாப்பாடு போடுறாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க, உனக்கு உடம்பு முடியலன்னா உனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. எல்லாத்தையும் அப்பா அம்மா செய்யறாங்க. இந்த கல்யாணத்தையும் அப்பா அம்மா செஞ்சு வைப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்துல காத்துருங்க. கர்த்தர் ஏற்ற காலத்துல உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சபை இதை அனுமதிக்காது. சபைக்குள்ள இந்த காரியங்கள் நடக்க அனுமதிக்க மாட்டாது. கவனமா இருக்குங்க. அல்லேலூயா. நினைச்சுக்கிட்டாங்க பாஸ்டர் சிரிச்சு சிரிச்சு பேசுறதுனால பாஸ்டர் ஏமாத்திடலான்னு. எங்க வீட்டுல கேட்டு பாருங்க, எப்சிகோவை கூப்பிட்டு தனியா கேட்டு பாருங்க. அவர் பிஏ முடிச்சுட்டா இன்னும் அடி வாங்கிட்டு இருக்கிற கம்பளை. இந்த ஒழுங்கு காரியத்துல நான் ஒரு காலம் காம்ப்ரமைஸ் பண்ணி போறதே இல்லை. டிசிப்ளின் ரொம்ப கவனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ வசனம் வாசிக்கிறோம். இந்த வசனம் திரும்ப பரிசுத்தமாய் சிந்தை இருக்க கடவுது. பரிசுத்தமாய் வாழ என்பது தேவ சித்தம். நீங்க பரிசுத்தமா இருக்கணும். 2வது சொல்லுகிறது, உங்களை கனம் உள்ளதா எண்ணிக்கொள்ளுங்கள். கனம் உள்ளது எப்படின்னு சொன்னா, நீங்க பட்டுச்சேலை கட்டிட்டு போறீங்க, கவனிங்க. இல்ல நல்ல புது ஷர்ட் பேண்ட் நல்லா போட்டு போறீங்க. கூட்டமான பஸ்ல ஏறுறதுக்கு எப்படி யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? ஒரு கரை முடிஞ்ச பஸ்ஸா இருக்கு, ரொம்ப பஸ்ஸை பார்த்தாலே அழுக்கா இருக்கு, ஏறுவீங்களா? ஏனென்றால் நான் போட்டிருக்க ட்ரெஸ் என்னது? ஒரு கனமான ட்ரெஸ், நல்ல சேலை, அழுக்காயிடக்கூடாது. என்ன செய்வோம்? பஸ்ல ஏறினாலும் இடிக்க வர்றவன் நெளிஞ்சு வர்றவன் எல்லாத்துக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து என்ன செய்வோம்? பஸ்ஸை விட்டு இறங்குவோம். உண்மையா இல்லையா? அதே போலதான் நீங்கள் இந்த பாவமான உலகத்துல உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும். சிந்தனையில, செயல்களில, கிரியைகளில, நடக்கையில உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இப்ப பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு இன்னொரு சிந்தனை காட்டுற இந்த சாத்தானை நாம் மேற்கொள்வதற்கு என்ன சொல்கிறது? எபேசியரின் புஸ்தகம், எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6:17. லட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எதை எடுத்துக்கொள்ளுமா? இந்த சாத்தானை மேற்கொள்றதுக்கு என்ன வேணும்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். சொல்லுங்க, தேவ வசனமாகிய ஆவி. தேவ வசனத்தினாலே மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? பிசாசை மேற்கொள்ள முடியும். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து உபவாசித்த சம்பவம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்க திருப்புங்க. இங்க முதல் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நாம் சத்தமாய் வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய், சரி, பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த அப்பங்களாக்கும்படி செய்யும் என்றார். இயேசு மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறது. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை நொடிப்பொழுதில் அவனுக்கு காண்பித்து அவரை நோக்கி, இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் அவற்றின் மகிமையும் உனக்கு தருவேன்.
ஏனெனில் அவை எல்லாம் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். எனக்கு இஷ்டமான வேலை வீட்டை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உடையதாகும் என்றார். இயேசு மறுமொழியாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். பின்பு அவர் எருசலேமை கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரியின் மேல் நிறுத்தி அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனால் இங்கே கீழே குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றார். உன் பாதங்கள் இடராதபடிக்கு அவர் உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார் என்று எழுதியிருக்கிறது என்றார். அதற்கு இயேசு மறுமொழியாக அவரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே. பிசாசானவன் சோதனையெல்லாம் முடிந்த பின்பு சில காலம் விலகி போவதான். 14ஆம் வசனம். பின்பு இயேசு ஆவியானவராலே பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் என்றும் பரவிற்று. இந்த சம்பவத்துல இயேசு கிறிஸ்துவை சோதிக்க பிசாசு வருகிறான். எனக்கு கவனி, 3 இடத்துல சோதிச்சான். முதல்ல என்ன சொன்னான் சொல்லுங்க? அதற்கு இயேசு என்ன சொன்னாரு? அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அது தேவனுடைய வசனம். 2வதாக பிசாசு என்ன சொன்னா? எங்க கொண்டு போய் நிறுத்தினா? மலையின் மேல நிறுத்தினான். தாள குதின்னு சொன்னான். அங்க என்ன சொன்னா? நீ கீழே குதிச்சா உடைய தேவதூதர்கள் உம்மை ஏந்தி கொண்டு போவார்கள். அதற்கு இயேசு என்ன சொன்னாரு? உன் தேவனை கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு நீ ஆராதனை செய்வாயாக. 3வதாக அவர் உப்பரியின் மேல் நிறுத்தினார். அதற்கு இயேசு என்ன சொன்னாரு? உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இந்த 3 காரியத்திலும் கவனிங்க, 3 காரியத்திலும் இயேசு பிசாசை ஜெயித்தது தேவனுடைய வசனத்தை கொண்டு, தேவனுடைய வார்த்தையை கொண்டு. அவர் சுயமா எதையும் பேசவில்லை, தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் ஜெயித்தாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஜெயம் எடுப்பதற்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பலனாயிருக்கும். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை நீங்க சொல்லும்போது அது நடக்கும். அல்லேலூயா. கடனா இருக்கிறவங்க சொல்லுங்க, இயேசு சொன்னார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லணும். பலகீனமா இருக்கிறவன் சொல்லணும். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், பலகீனத்திலே என்பவன் பரிபூர்ணமாய் விளங்குவது சொன்னார். இஸ்ரவேலிலே பலகீனப்பட்டவன் ஒருவனாயிலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இப்படி இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து நாவினாலே அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. டாக்டர் ஒண்ணு சொல்லுவான், அவன் ஒண்ணு சொல்லுவான், இவன் ஒண்ணு சொல்லுவான், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவனுடைய வார்த்தை மிக முக்கியமானது. அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து நான் சொல்லும் போது இந்த வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தை மிக மிக அவசியமானது. வேதத்தை தினந்தோறும் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில சொல்லுவாங்க, நான் என்ன பைபிள் வாசித்து என்ன பாஸ்டர் நடக்குது? ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நான் டெய்லி பைபிள் வாசிக்கதான் செய்யறேன், ஒண்ணுமே நடக்கல. நான் சொல்றேன், நேற்று காலையில இட்லி சாப்பிட்டீங்க, மத்தியானம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்க, நைட்டு சப்பாத்தியோ தோசையோ சாப்பிட்டீங்க. என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா? உங்க உடம்புக்குள்ள ஏதாவது மாற்றம் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கா? இல்ல விட்டமின் சி கொஞ்சம் கூடி இருக்கு, விட்டமின் ஏ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா? சொல்லுங்க, ரிப்போர்ட் எதுவும் வந்திருக்கா? உள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது. அல்லேலூயா. உள்ள ஏதோ ஒண்ணு செய்யும். நீ இட்லி சாப்பிட்டாலோ, தோசை சாப்பிட்டாலோ, சப்பாத்தி சாப்பிட்டாலோ, ரைஸ் சாப்பிட்டாலோ, இல்ல மீன் குழம்பு சாப்பிட்டாலோ, மட்டன் குழம்பு சாப்பிட்டாலோ, சிக்கன் குழம்பு சாப்பிட்டாலோ, சாம்பார் சாப்பிட்டாலோ, ஏதோ உள்ள ஒண்ணு நடக்குது. கவனிக்கிறீங்களா? அதே போலதான் தேவனுடைய வார்த்தை உள்ள போய் ஏதோ வேலையை செய்யுது. அது உங்களுக்கு புரியாம இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சிலர் பார்த்து எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வரும். சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து படிச்சு பார்ப்பாங்க, அந்த ஸ்கேன் எல்லாம் பார்ப்பாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்ப்பாங்க, அந்த பிலிம் எல்லாம் பார்ப்பாங்க. அதை பார்த்து நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா உள்ள ஏதோ நடக்குது. நீ வேத வசனம் வாசிங்க, உள்ள ஒண்ணு நடக்குது. நீ வேத வசனம் தியானிக்கும் போது உள்ள ஒண்ணு நடக்குது. உள்ள ஏதோ ஒரு வேலையை செஞ்சு கொண்டே இருக்கிறார் கர்த்தர். உள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். உள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். என்ன ஒண்ணு நடக்கல பாஸ்டர், ஒண்ணும் தெரியல பாஸ்டர், தெரியாது தெரியாது. ஆனா உள்ள கர்த்தர் ஒரு வேலையை செய்யறாரு. அதனால நீ வேதத்தை வாசிக்காம நிறுத்திடக்கூடாது.
அதுக்காக தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறது இருக்கிற கூட ஒண்ணுமே நடக்கல பாஸ், ஒண்ணுமே தெரியல. இப்ப நீங்க சாப்பிட்டதுனால ஏதாவது தெரிஞ்சிருக்கா? ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே தெரியாது. ஆனா உயிரோட இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏதோ வேலை நடக்குது, ஏதோ காரியம் நடக்குது. அதே போல கர்த்தர் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்கள் செய்யணும். மாட்டம் நடக்கலையே பாஸ்டர், அது நடக்கலையே பாஸ்டர், இது நடக்கல. உள்ள ஏதோ ஒரு வேலையை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். உள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாறை உடைக்கிற, இன்னைக்கு தான் மிஷின் வந்துருச்சு பாறையை உடைக்கிறதுக்கு. அன்னைக்கு நான் யூனிவர்சிட்டியில படிக்கும் போது அந்த பெருமாள் மலை உடைக்கிறதுக்கு ஊழியத்துக்கு போவேன். ஊழியம் செய்ய போகும்போது அந்த புருஷன் மனைவியுமே அந்த ஊழியை சுத்தியில தூக்கிட்டு போய் அந்த பாறையில அடிப்பாங்க. டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு வருவாங்க. பாறை பழக்காது. அடுத்த நாள் போவாங்க, சார் இந்த பாறை உடையலையே, அடுத்த பாறைக்கு உடைக்க போக மாட்டாங்க. அதே பாறையை தான் திரும்ப உடைப்பாங்க. அதே பாறை உடைக்கிறாங்க, 2 நாளா உடைக்கிறாங்க, 3 நாளா உடைக்கிறாங்க. 4வது நாள் அந்த பாறை 2ஆக பழக்கிறது. அல்லேலூயா. பாறை 2ஆய் பழக்கிறது. ஒரே நாள் மாற்றம் தெரியாது. ஆனா வேத வசனத்தை வாசித்து கொண்டே இருங்க, வேத வசனத்தை தியானித்துக் கொண்டே இருங்க, வேத வசனத்தை சொல்லிக் கொண்டே இருங்க. ஒரு நாளிலே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய். ஏற்ற நேரத்துல கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நடக்கலையே பாஸ்டர் ஜோபனம் இருக்கக்கூடாது, நடக்கலையே பாஸ்டர் வேத வாசியம் இருக்கக்கூடாது. ஏற்ற நேரத்துல கர்த்தர் செய்வார். நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யும். நான் பரிசுத்தமா, உண்மையா, நீதியா, கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பிரியமாக நான் செய்யும் போது என் தேவன் எனக்காக யாரும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை மட்டும் பார்ப்போம். லூக்காவுல முதல் வசனம் என்ன சொல்லுது? முதல் வசனம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய், ஆவியானவரால் எங்க கொண்டு போக மாட்டாரு? வனாந்தரத்துக்கு போனது ஆவியானவரை கொண்டு போயிருக்கிறார். ஆவியானவருடைய நடத்துதலின்படிதான் போனான். அங்க போன பிசாசு இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரையும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நீங்கள் ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டால் நீங்கள் அந்த வார்த்தையை கொண்டு ஜெயிப்பீர்கள். தேவ வசனத்தை கொண்டு நீங்க ஜெயிப்பீங்க. ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்கிறது, தேவ ஆவி உங்களுக்குள் இருக்கிறது, தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அந்த காரியத்துல கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்து அதே அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியானவருடைய பலத்தினாலே எங்க போனாரு? யார் மூலமா? ஆவியானவரால். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் தேவனாயிருந்தும் ஆவியானவராலே நடத்தப்பட்டவராய் இருந்தார். நீங்க ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், வேலைக்கு போனாலும், சமையல் போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் ஆவியானவராலே நடத்தப்படுகிறவராய் இருக்க வேண்டும். உங்க சிந்தனை ஆவியானவரால் நடத்தப்படுகிறதா இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறதா இருக்க வேண்டும். உங்களுடைய கிரியைகள் ஆவியானவரால் நடத்தப்படுவதா இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமான நன்மையை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியானவராலே நீங்கள் நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியால் நடத்தப்படுவதற்கு கர்த்தர் சொல்றாரு. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2:14. பிதாக்களே, சரி, வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும், தேவ வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறதுனாலும், நீ பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, வாலிபரே, வாலிப பிள்ளைகளே மட்டுமல்ல உங்களுக்கும் சொல்றாரு, நீங்கள் பலவானா இருக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க. நான் சொல்றாங்க, நான் படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் கஷ்டப்பட்டு படிச்சேன், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், கஷ்டப்பட்டு தொழில் பண்ணேன், கஷ்டப்பட்டு பண்ணேன், எனக்கு நீங்க நான் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு. நடுவுல ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன வசனம் சொல்லுகிறது? தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். இந்த வெற்றிக்கு மிக முக்கியமானது என்னன்னா, தேவ ஆவியானவருடைய வசனம். உங்களுக்கு பலன் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அதுல வெற்றி கிடைக்கிறதுனா எதனால வெற்றி கிடைக்குதுன்னா, தேவனுடைய வசனத்தினால வெற்றி. அல்லேலூயா. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைப்பாரு. எல்லாரும் கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைப்பாரு. கர்த்தர் எல்லாரும் மேன்மையான இடத்துல வைப்பாரு.
அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் வசனம் சொல்வது பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிறவர், பைத்தியக்காரங்களை ஞானிகளாய் மாற்றுகிறவர், ஒன்றுக்கு உதவாதிருந்து தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றின கர்த்தர். யாரெல்லாம் பயன்படுத்த முடியாது, யாரெல்லாம் முடியாது, யாரெல்லாம் செயல்படாது, இனி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்களை தான் கர்த்தர் எடுத்து வலிமையாய் பயன்படுத்தினார். உங்களை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைப்பாரு, உங்களை கர்த்தர் மேன்மையான இடத்துல வைப்பாரு. வேதத்துல அநேக சான்றுகள் இருக்கிறது, அநேக சாட்சிகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, உங்க தொழிலை ஆசீர்வதிப்பாரு, உங்க வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைப்பாரு. அல்லேலூயா. 10 பேர் ஒரு தொழில செய்யலாம், நீங்க 10ஓட 1 11 நினைக்காதீங்க. அந்த 11 செய்யறத கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அந்த 10 பேரும் உலக ஞானத்துல செய்யறான், உலக அறிவுல செய்யறான், பணத்துல செய்யறான். ஆனால் நீங்கள் எல்லாம் இருந்து கர்த்தருடைய துணையோடு செய்கிறதுனால அது ஆசீர்வாதமானதாய் மாறுகிறது. அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. 3 காரியங்களை சொல்லுது. 1 பலன், 2வது தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனால நீங்க யாரை ஜெயித்தீர்கள்? இந்த பொல்லாங்கானை ஜெயித்தீர்கள். இந்த பொல்லாங்கானை ஜெயிக்கிறதுக்கு தேவ வசனம் வேணும், தேவ வார்த்தை வேணும். இடரும் போது தேவ வார்த்தை வேணும், பயப்படும் போது தேவ வார்த்தை வேணும், கலங்கும் போது தேவ வார்த்தை வேணும். உங்களுக்கு சூழ்நிலை வித்தியாசமாய் போகும்போது இந்த தேவனுடைய வசனத்தை எடுத்து வாயினால் அறிக்கை செய்யுங்க, அது உங்களுக்கு பலனாய் மாறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சொல்றாரு 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கலாம். 20-21 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கும் ஞானம் என்று பொய்யாய் தோன்றுக பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. சிலரை பாராட்டி விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். 20 வசனத்தை போடுறது. 20 வசனத்துல 20 வசனம் சொல்லுது, 20 வசனம் சொல்லுது, ஒப்புவிக்கப்பட்டதை என்ன செய்? காத்துக்கொள். தேவ வசனத்தை காத்துக்கொள், கற்றுக் கொடுக்கிற வசனத்தை காத்துக்கொள். இன்னைக்கு என்ன கர்த்தர் உங்களை பேசுறாரு அதை காத்துக்கொள். கர்த்தர் என்ன செய்யற ஆண்டவரே, என்ன நடக்கிற ஆண்டவரே, என்ன பேசுற ஆண்டவரே, எதை பார்க்கிற ஆண்டவரே, எதை பேசுற ஆண்டவரே, ஆவியானவரால் நடத்தப்படணும். அதே சொல்றாரு. சிலர் என்ன செய்கிறார்களா? சீர்கேடான வீண் பேச்சு. என்ன பேச்சு? சீர்கேடான வீண் பேச்சு. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் மத்தியில, பெரியோர்கள் மத்தியில, வயதானவர்கள் மத்தியில என்ன பேச்சு? வீண் பேச்சு. என்ன குழம்பு வச்ச, குழம்பு வச்ச என்ன கொரியர்கள் அனுப்ப முடியும்? என்ன குழம்பு வச்சு, என்ன கூட்டு வச்ச, என்ன சாப்பிட்ட, என்ன பண்ண, இதுதான் 1 மணி நேரம் ஓடுது. என்ன பைபிள் வாசித்த, என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவர்கிட்ட என்ன பேசினாரு, ஏதாவது நல்ல வார்த்தை, ஆண்டோட வார்த்தை எனக்கு 2 சொல்லு அப்படின்னு என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்லை. என்ன பேசுறது? என்ன ட்ரெஸ் போட்ட, என்ன பண்ணுனா, ஏதை பண்ண, சீர்கேடான வீண் பேச்சு ஞானம் என்று பேர் பொய்யாய். சில ஞானவானா பேசுற மாதிரி பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? பெரிய அறிவாளியா பேசுவாங்க. அது பொய். அதை சிலர் என்ன செய்கிறார்களா? ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாங்களா? விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. அப்போ நம்ம ஞானமா பேச வேண்டிய அவசியமா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேச வேண்டிய அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய ஞானத்தை குறித்து பேச வேண்டிய அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமா நடக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. கவனிங்க, கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. தம்பி கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமானது. அறிவை உணர்த்தும் வசனத்தை கேட்கணும், வார்த்தையில செவி கொடுக்கணும், கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். வாலிபம் வயதும் மாயை என்ற வசனம் சொல்லுகிறது. வாலிபம் வயதும் மாயை. மாயை. உங்க கல்யாணத்தை படுத்த போட்டோவை பாருங்க, இப்ப போய் உங்க போட்டோவை பாருங்க, எப்படி இருக்கு? இப்ப அழகா இருக்கீங்களா? கல்யாணத்துல இருந்து அழகா இருந்தீங்களா? சொல்லுங்க. கல்யாணத்தை போட்டு வந்தீங்க, இங்க எங்க போச்சு உங்க அழகெல்லாம்? நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அந்த பொண்ணு கருப்பு, ஆனா பிளக்ஸ்ல சிகப்பா போட்டிருந்தாங்க. எனக்கு டவுட், இந்த பொண்ணு தானால வேற போயிட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு. அப்புறம் மேக்கப் போட்டு என்ன பண்றாங்க, அழகா மாத்திடுறாங்க. ஆனா நாள் ஆக ஆக என்ன செஞ்சிருது, இந்த அழகு எல்லாம் என்ன செஞ்சிருது, போயிடு. என் வசனம் பிரசங்கி சொல்றாரு, இளமை மாயை. இளமை என்னது? மாயை.
இளமை கழியும் பிணிமும் படையும் வளமை வடிவை வாட் சொல்லினால் வீடே புரிதல் விதி. இளமை கழிஞ்சிடும், பிணிமும் படையும், வியாதி வரும், பலகீனம் வரும், நாள் ஆக வயதாக நடக்க முடியல, இதெல்லாம் வருது. இதெல்லாம் மாயை. இந்த உலகத்தில் காண்கிறவர்கள் எல்லாம் மாயை. ஆனால் மாயை இல்லாத எதுனா இந்த தேவனுடைய வசனம் தான். இந்த தேவனுடைய வசனம் உள்ள போச்சுன்னா உங்களை எப்பொழுதும் இளமையா வச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. எப்பொழுதும் உங்களை சுறுசுறுப்புள்ளவனா வைக்கும், எப்பொழுதும் உங்களை பலவானா வைக்கும், எப்போதும் உங்களை ஆசீர்வாதமானவனா வைக்கும், எப்போதும் உங்களை மேன்மையானவனா வைக்கும். அதனால வசனத்துல ரொம்ப என்ன செய்யுங்க, கவனமாயிரு. கடைசி வசனத்தை வாசித்து முடிக்க வரும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம். வெளிப்படுத்தல் 12:11 வாசிங்க. 12:11. மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் வந்தாலும் சரி, எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு நிந்தை வந்தாலும் சரி, இந்த வசனத்தை விட்டு நான் வெளிவிலகி போக மாட்டேன். இந்த வார்த்தையை விட்டு நான் வெளிவிலகி போக மாட்டேன். இந்த சத்தியம் உள்ள வசனத்திலே நடப்பேன் என்று நடந்தவர்களுக்கு தான் அங்க பரலோகத்துல சொல்றாரு, இவர்கள் எப்படி நடந்தார்களாம், பரலோகத்தில் உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது, மரணம் நேடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இவர்களை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, இவற்றில் வாசம் பண்ணுகிறவர்களே, களி கூறுங்கள். பரலோகத்துக்கு உங்களை வரவேற்பாங்க. பரலோகத்துக்கு வரவேற்பு நடக்கும். சாட்சியின் வசனத்தினால் மேற்கொண்டவர்கள், சாட்சியின் வசனத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த சாட்சியின் வசனம், இந்த வசனத்தை டெய்லி வாசிக்கணும், டெய்லி தியானிக்கணும். கவனிங்க, டெய்லி வாசிக்கணும், டெய்லி தியானிக்கணும். அந்த தியானிக்கிறத ஸ்கூலுக்கு போகும்போது தியானிக்கணும், காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, இன்னைக்கு என்ன பைபிள் வாசித்தோம், இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு, இன்னைக்கு என்ன பண்ணாரு, இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, இதவே தியானிக்கணும், இவைகளையே பேசணும், இவைகளையே சிந்திக்கணும். இவைகளிலே நடக்கும்போது நம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா இருக்கிறோம். தேவனுக்கு வர வேண்டிய நன்மை எல்லாம் நேராக நம்ம குடும்பத்துக்கு வந்து சேருது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உடைய வார்த்தையினாலே நான் ஜெயித்தேன், உடைய வார்த்தையினாலே சத்துருக்களை ஜெயித்தேன், உடைய வார்த்தையினாலே துஷ்ட மனிதனை நான் ஜெயித்தேன். இன்றைக்கு அந்த ஜெயம் எனக்கு வேணும், இந்த ஜெயம் உங்க குடும்பத்துக்கு வேணும், இந்த ஜெயம் உங்களுடைய பெற்றோருக்கு வேண்டும், இந்த ஜெயம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இல்ல கண்களை முடிச்சு ஆண்டவர் நம்பி, ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, இந்த வசனத்தின் எங்களுக்கு தந்தபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனா இருக்க முடியாத ஜெபிக்கிறோம். ஒரு ஒப்பு கொடுத்தலோடு ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுத்தலோடு ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுத்தலோடு ஜெபம். ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் தியானிக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையின் மூலம் ஒரு பெரிய வெற்றி கர்த்தர் தந்தது.